வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மதிய உணவு வந்தாச்சு. இந்த மதிய உணவில் இன்றைக்கி என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் நமக்கு ரொம்ப சத்தான ஐட்டங்கள் வரும்னு எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு கிரேவி, அதுக்கப்புறம் கடி சாவல் நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கடி சாவலுக்கு அப்புறம் சாவல், அதாவது அரிசி சோறு, அதுக்கப்புறம் வத்தல், சலாடு, சப்பாத்தி. இது நமக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்குது. ரொம்ப சத்தானதாகவும் இருக்கணும், அதே முறையில் நமக்கு ருசியாகவும் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எல்லா உணவும் அப்படி இருக்காது. இப்போ இன்றைக்கி நமக்கு கடி கொடுத்துருக்குறாங்க. கடி சாவல் நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு உணவு. இது கடலை மாவில் செய்வாங்க. கடலை மாவில் உருண்டை, நம்ம ஊரில் செய்யக்கூடிய அதே உருண்டை குழம்பு மாதிரி தான். இதில் உருண்டையாக போட்டு கடலை மாவை கரைச்சி விட்டு இதில் கொஞ்சம் தயிரும் சேர்ப்பாங்க. தயிரும் சேர்த்து கொஞ்சம் ஒரு தயிரில் உள்ள புளிப்பு சுவை மாதிரி இருக்கும். அப்படியான ஒரு சாப்பாடு தான் இது. பார்க்கலாம். நமக்கு என்றைக்குமே வீட்டை விட்டு வெளியில் போயிட்டோம்னாலே நமக்கு சாப்பாடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிடணும். நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு பழைய சாதமோ இல்லை எது சாப்பிட்டாலும் அது சத்தாக தான் இருக்கும். ஆனால் வீட்டை விட்டு வெளியில் போயாச்சுன்னா அந்த உணவுகள்லாம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்கும். ஆனால் இது எவ்வளோ தூரம் சத்தானது, எவ்வளவு ஆயில் ஐட்டம், என்னென்ன ஆயில் சேர்க்குறாங்க, எப்படி சேர்க்குறாங்க, அப்படி எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. அதனால் எப்படியோ நமக்கு வெளியூர் வந்தாச்சு, நமக்கு என்ன உணவு கிடைக்குதோ அதை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ மத்தியானம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த உணவை அழகாக தயார்படுத்தி வச்சு நம்ம சாப்பிட்றது ஒரு விஷயந்தான். நம்ம சாப்பிடும்போது நம்ம எப்போவுமே வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் நம்ம சாப்பிட்டோம்னாலே நமக்கு ஓரளவு அது எவ்வளோ பெரிய உணவாக இருந்தாலும் அது நமக்கு நன்மை பயக்கிறதா இருக்கும். இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த உணவில் நான் மெயினாக எங்களுக்கு டெய்லி சலாட் நான் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிறேன். சலாட் ஆனியன், குக்கும்பர், இந்த சலாட் நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு டைஜஷன், நம்ம எவ்வளோ பெரிய ஆயில் ஃபுட்டோ இல்லை மசாலா ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அது டைஜஷனுக்கு நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லாவே உடலுக்கு ஆரோக்கியமான உணவை நம்ம எடுக்க முயற்சி செய்யணும். எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு ஆரோக்கியமான உணவு ரொம்ப அவசியங்க. அந்த ஆரோக்கியமான உணவில் தான் நம்ம ஃபர்தராக நம்மளுடைய ஆயுளை நீட்டிக்க முடியும். இல்லைன்னா நம்மளுடைய வயசு எல்லாமே ரொம்ப குறைஞ்சி போயிருங்க. அதனால் சாப்பாடுங்கிறது ரொம்ப இனிமையான விஷயம். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது விஷயமாக நினச்சிக்க நம்ம சாப்பிடணுங்க. நன்றி.